தில்லையில் வந்து திருமுறையை மீட்டதையும், சுந்தரர் கைலாயத்துக்கு செல்லுகிற பொழுது சேரமாநாயரும் நண்பருங்கிறதுனால இவருக்கு தான் கைலாயம் போகிறார் வெள்ளை யானையில், ஐராவரம் யானையில். சுந்தரருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு முன்னாடி போகிறார். இந்த குதிரை அந்த நாமத்தை சொன்னோன்னே முன்னாடி போகுது அப்படின்னு பெரிய புராணுடைய செய்தி. அதை தத்துரூபமாக உள்ள வந்து இயற்கை வண்ணங்களில் ஓய்வுந்திட்டு இருக்காங்க. அது சாந்தார நிலைன்னு சொல்கிறதுங்க. வெளிப்புற சுவர் உள்ள பெருவுடியாக இருக்கிற சுவர், இது இரண்டும் மெல்ல 2 சுவரும் மேலோங்கி நகர்ந்து மேல் கருவறை விமானம் போகிறதுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. கருவறையும் கூட பார்த்திங்கன்னா உள்ள ஒவ்வொரு கல்லையும் வட்ட வடிவில் சுற்றி சுற்றி போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. உள்ளே ஒரு வெட்ட வழி தான் இருக்கும். மற்ற ஆலயங்கள் வந்து கோபுரத்துக்கு மேலே கருவறைக்கு மேலே தானியங்கள் நிரப்பக்கூடிய அந்த நிலையை ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் பெரிய கோயிலில் அந்த நிலையில் உள்ளேயும் வெட்ட வழிங்க. இறைவன் வந்து உருவமாக இருக்கிறார், அருவமாக இருக்கிறார், அந்த கோவிலாகவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வழிபாடு